அதுக்கு தான் அரசியல் அரசியல் வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு திராவிட இயக்கங்களும் ஆண்ட திமுகவும் ஆண்டு முடிச்ச அண்ணா திமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசு வந்து இந்த விஷத்தை மாணவர்கள் இளைஞர்கிட்ட ஊத்துறாங்க. இது வந்து இந்த கலாச்சாரத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் சீஃப் கெஸ்ட், இந்த மாணவர்கிட்ட இளைஞர்கிட்டையும் இது விஷத்தை ஊற்றுற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் உன்னோட ஸ்போர்ட்ஸ் அங்கீகரித்து உனக்கு அவார்டு தராங்க, அதை வாங்கிக்கிட்டு நீ வணங்கிட்டு போகிறது உன்னோடைய அடையாளத்தையும் உனக்கான அந்த ஸ்போர்ட்ஸோடைய கௌரவத்தையும் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. நீ ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால உன்னை மட்டும் அசிங்கப்படுத்தலை, அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியை அசிங்கப்படுத்துகிற. இன்னைக்கு அரங்கால்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, எல்லாம் கட்சிக்காரங்களை போட்டுட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் இந்த டோனர்ஸ்கிட்ட இந்த உள்ள ஒரு அர்ச்சனை டிக்கெட் அவனே ஒரு இண்டிபெண்ட்டாக பொருளை போட்டு வைக்கிறான். இங்கே எப்படி கோயிலுக்குள்ளே அவ்வளோ கொள்ளை நடக்குதுங்க. பூ விற்கிறது வெளியே கடை வச்சு ஏழை விட்டுறாங்க. அது இப்போ போட்டிருக்கக்கூடிய அரங்காவலர் என்ன பண்ணுறான், உள்ளே ஒரு ஆளை போட்டு அவன் உள்ள டேபிள் போட்டு உள்ளே ஒரு நெய் விற்கிறேன் தேங்காய் உள்ளே வாங்குறேன்றான். திமுக அரசு தன்னுடைய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் அவங்க பேரண்ட்டையும் தூண்டு விட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், காலேஜ் போயிடும் சொல்லி அரசியலாக்கிட்டாங்க. இன்னைக்கு பெரியார் திராவிட கழகமும் கம்யூனிஸ்டும் கலப்பு திருமணன்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், உனக்கு பாதுகாப்பு தரோம், எங்ககிட்ட சிவப்பு நிறம் கொண்ட ஆட்கள் இருக்காங்க, பாதுகாவலர் இருக்காங்க, கருப்பு சட்டப்பட்ட பாதுகாவலர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஃபீஸ் வாங்கி இந்த மக்களை ஏமாத்துறீங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக ஓபிசியின் தலைவர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். துப்பாக்கி சூடு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதில் வந்து பங்கேற்கிறாங்க. இது அவார்டு கொடுத்துட்டு வராங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கா. இதில் டிஆர்பி ராஜா பையன் வந்து ஒரு அவார்டு வாங்குற மாதிரி இருக்கு. அந்த அவார்டு அவர் வாங்காம தட்டி கழிச்சிட்டு போறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, இது வந்து ரொம்ப நாகரிகமான விஷயங்க. ஏன்னா ஒரு பாஜக தலைவர்ன்றதும் பார்க்கக்கூடாதுங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை பாஜக தலைவரோ இல்லை, ஒரு ஸ்கூல் ஒரு இன்ஸ்டியூட் ஒருத்தரை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. அவருடைய சர்வீஸு சேவையை பயன்படுத்தி மக்கள் அவரை அந்த நிர்வாகம் அவரை கூட்டு யார் ஒன்றா இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கலாம், இது பொது வாழ்க்கையில் சேவை செய்த இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இது வந்து இந்த கலாச்சாரத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் சீஃப் கெஸ்ட், இந்த மாணவர்கிட்ட இளைஞர்கிட்டையும் இது விஷத்தை ஊற்றுற மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க. ஏன்னா இன்றைக்கி இது மட்டும் இல்லை, சிதம்பரத்தில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் இன்றைக்கி கவர்னர் ஒரு பட்டமளிப்பு நடந்துட்டுருக்காரு. எல்லாரும் பட்டத்தை வாங்கிட்டு மரியாதைக்குரிய போகிறாங்க. ஒரு பெண் அதை ரெஃப்யூஸ் பண்ணி போகுது. இந்த ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால அந்த அம்மா நான் வந்து வாங்காமல் மறுத்துட்டு வந்து நினைக்கலாம். ஆனால் அந்த அம்மா படித்தது மட்டும் இல்லை, தன்னுடைய ஒழுக்கத்தையும் அந்த அம்மா மீறிடுறாங்க. இது எந்த நிர்வாகத்துக்கு வேலைக்கு போனாலையும் இது அங்கே நடந்த மாதிரி இங்கே நடக்குமா, ஆஃபீஸஸ் ரெஸ்பெக்ட் தருமா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்து படிக்கிற இடத்துலையும் அது என்றைக்கு இருந்தாலும் பிளாக் மார்க்காக தான் இருக்கும். சொல்லி இன்னார்னு சொல்லி தான் அது காமிச்சு அது மனசுக்குள்ளே ஒரு இருக்கும். ஏன்னா இது வந்து இதை உடனடியாக கலைக்கணும். நீங்கள் அதே மாதிரி ஒரு நிர்வாகம் யாரோ ஒருத்தர் அவங்க கூப்பிட்ருக்காங்க, நம்ம வந்து ரெஸ்பெக்டாக நம்ம ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ் மேன் யாராக இருந்தாலும் உன்னோட ஸ்போர்ட்ஸை அங்கீகரித்து உனக்கு அவார்டு தராங்க, அதை வாங்கிக்கிட்டு நீ வணங்கிட்டு போகிறது உன்னோடைய அடையாளத்தையும் உனக்கான அந்த ஸ்போர்ட்ஸோடைய கௌரவத்தையும் காப்பாற்றுற மாதிரி இருக்குது. நீ ரெஃப்யூஸ் பண்ணுறதுனால உன்னை மட்டும் அசிங்கப்படுத்தலை, அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியை அசிங்கப்படுத்துகிற. நீ இருக்கக்கூடிய ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்மேன் எங்களுக்கெல்லாம் பெரிய வருத்தமாக இருக்குது. இது வந்து ஸ்போர்ட்ஸை அரசியலாக்கியும் இளைஞர்கள் மாணவர்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து அரசியல் நோக்கத்தோடு பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு கெஸ்ட், அவருக்கான ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கெஸ்ட்டை யாரை இன்வைட் பண்ணியிருக்கா, அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம போய் போகிறோம், நம்ம அந்த இன்ஸ்டியூட்டுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இண்டிபெண்ட்டுக்கு பண்ணல. அந்த இன்ஸ்டியூட்டுக்காக நம்ம நாகரிகமாக அந்த நாகரிகத்தை வளர்த்துக்கணும். ஒரு அரசியல் சார்ந்த
சாயம் பூசக்கூடாதுன்றது என் தாழ்மையான வேண்டுகோள் மாணவர்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட பண்பாக அவங்ககிட்ட கேட்டுக்கிறேங்க. ஓகே சார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்குல்ல, அது என்ன காரணமாக? ஏற்கனவே ஆளுநர் நடந்திருக்கு, இப்போ இன்னைக்கு அண்ணாமலை இது பிஜேபி சார்ந்தவங்களே நடந்துட்டு இருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுக்குதாங்க அரசியல் வேற ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு திராவிட இயக்கங்களும் ஆண்ட திமுகவும் ஆண்டு முடிச்ச அண்ணா திமுகவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசு வந்து இந்த விஷத்தை மாணவர்கள் இளைஞர்கிட்ட ஊத்துறாங்க. இன்னும் ஒன்றுமே இல்லைங்க, சின்ன விஷயம். இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் என்னுடைய அவருடைய தொகுதியில் கொளத்தூர் தொகுதியில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டியிருக்கார். அது கபாலீஸ்வரர் பேரில் வச்சுருக்காரு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பாத்ரூம் இல்லை, அங்கே வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, பல பிரச்சனை கபாலீஸ்வரர் கோயிலில். ஆனால் அங்கே கூட வரக்கூடிய வருமானத்தை சுற்றி வரக்கூடிய பக்தர்களுக்கு சுற்றி இருக்க இடத்த ஃபஸ்ட்டு சுகாதாரம் ரெடி பண்ணோம். அதை பண்ணாமல் ஒரு காலேஜ் கட்டிட்டார். இது இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கி எடப்பாடியார் என்ன பேசினார், இன்றைக்கி இந்து மக்களுடைய காசை அந்த கோயிலுக்கான வருமானத்தை கோயில் பகுதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பண்ணலை, அதில் இருக்க காசு எடுத்து நீ காலேஜ் கட்டுற, அது வந்து தவறுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் படிக்கிறது யாரும் தவறுன்னு சொல்லலை. நீ காலேஜ் கட்டுங்க, படிக்கட்டும், பசங்க படிக்கணும், அறிவு சார்ந்த பக்தின்றது மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் கல்வி தான் அறிவு கண்ணை திறக்கிறோம். அந்த அறிவு கண்ணை திறக்கிறதுக்கு எல்லா வகையிலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற இடத்துல கோயில் போகிறோம், அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போனோம், கை கால் கழுவணும், குடிக்க தண்ணி வேணும், மயக்கம் வருது, வண்டி பார்க் பண்ணணும், அங்கே சுற்றி இருக்க கடைக்கார தேங்காய் பூ பிரசாதம் வாங்கணும், சாமி கூட போனால் வாங்கணும், போனால் கடை வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, வெஹிக்கிள் பார்க் பண்ணுறது பூக்காரண்ட சண்டை போடணும். கோயிலுக்கு போகிறது நிம்மதியாக சாமி கும்பிட போகிறோம், அங்கே போனால் பார்க்கிங்லேயே பிரச்சனை, இங்கே விடாது அங்கே விடாது, வியாபாரத்துக்கு எடுக்காதுன்னு அவன் லபன்னு கத்துறான். இந்த டென்ஷனில் உள்ள கோயிலுக்கு போனால் அந்த பக்கம் இந்த பக்கம் போன்றான். சரி, கை காப்பு போனால் தண்ணி குடிக்கலான்னு போனால் தண்ணி குடிக்க கிடையாது. சரி, டென்ஷன் அதிகமாகிடுச்சு. இப்போ வயசானவங்க கோயிலுக்கு வரவங்க, சின்ன பிள்ளைங்க யாரும் கோயிலுக்கு வரது கிடையாது. அவங்களாம் சினிமாவுக்கு போகலாமா மாலுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கான். வயசில் பெரியவங்க மூத்தவங்க 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க 70 வயசுக்கு 70-80 வயசுக்கு உட்பட்டவங்க தான் கோயிலுக்கு வராங்க. இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு அவங்க ஓரமாக உட்காரத்துக்கு இடம் இல்லை, பாத்ரூம் போகிறதுக்கு இடம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இல்லை, இவ்வளோ இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஈஓவையோ ஜாயின்ட் கமிஷனரையும் போய் கேட்டால் சார் பார்க்குறேன் சார், பண்ணிடுறேன் சார், அப்படி தான் சொல்கிறாங்களா கட்டி. இன்றைக்கி அரங்கால்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க, எல்லாம் கட்சிக்காரர்களை போட்டுட்டாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவன் இந்த டோனர்ஸ்கிட்ட இந்த உள்ள ஒரு அர்ச்சனை டிக்கெட் அவனே ஒரு இண்டிபெண்ட்டாக பொருளை போட்டு வைக்கிறான். இங்கே எப்படி கோயிலுக்குள்ளே அவ்வளோ கொலை நடக்குதுங்க. கோயில் வெளியில் அவன் ஏழை விட்டுட்டு விபூதி குங்குமம் பிரசாதம் வைக்க, கருப்புரம் வைக்கிறது, ஊதிபதி வைக்கிறது, தேங்காய் வைக்கிறது, பூ வைக்கிறது, வெளியே கடை வச்சு ஏழை விட்டுறாங்க. அது இப்போ போட்டிருக்கக்கூடிய அரங்காவலர் என்ன பண்ணுறான், உள்ளே ஒரு ஆளை போட்டு அவன் உள்ள டேபிள் போட்டு உள்ளே ஒரு நெய் வைக்கிறேன், தேங்காய் கருப்பு உள்ளே வாங்குறேன்றான், எடுத்துகிட்டு போனான். அதுக்கு ஒரு பிரச்சனை எல்லா கோயிலும் நடக்குதுங்க. இதை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லைங்க, கொண்டு வந்து சேர்க்கலைங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இன்றைக்கி உடனே என்ன பண்ணுறான் திமுக அரசு, தன்னுடைய குளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டையும் அவங்க பேரண்ட்டையும் தூண்டு விட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், காலேஜ் போய்டும் சொல்லி அரசியலாக்கிட்டாங்க. என்னாச்சு, இப்போ அங்கே விஷம் ஒரே ஒரு துளி தாங்க, ஒரு ஸ்பார்க் போதும் நெருப்பு பற்றதுக்கு. இதுதான் இன்றைக்கி திருநெல்வேலி சாதிய கொலைக்கு என்ன விஷயம், ஒரு ஸ்பார்க்கு. இன்றைக்கி அவன் ஃபேஸ்புக், இன்றைக்கி சின்ன பிள்ளைக்கு தெரியுதுல, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் மோகமாக இருக்காங்க, இன்றைக்கி செல்ஃபி மோகத்தில் இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல. அதை இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணியிருந்தா எதையுமே நடந்திருக்காது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சாதி ரீதியாக ஒரு கலவரத்தை தூண்டுறதுக்கான இன்றைக்கி காலையில் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறாங்க, எங்களுடைய கட்சி அலுவலகத்துக்கு கலப்பு திருமணம் பண்ணுறவங்க நேராக எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, என் ஆஃபீஸுக்கு ஒரு மண்டபமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கங்கன்றாங்க. இது பொது வாழ்க்கைக்கு அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய இது நாகரிகமான வார்த்தையா? நீ பெரியார் திராவிட இயக்கங்கள் அது பண்ணுறது சரியா? ஏன்னா இன்னைக்கு பாவம் வெளியில தான் சொல்கிறாங்க, இங்கே வாங்க, அதை எனக்கு அனைத்து கலப்பு திருமணம் பண்ணுறது நாங்கள் எங்களை பயன்படுத்திங்க, எங்கள் ஆஃபீஸை பயன்படுத்திங்க, எங்கள் அலுவலகத்தை மண்டபமாக யூஸ் பண்ணிங்கன்னா அவன் அங்கே போனால் அவனோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடுறான். இதுக்கு போய் நீ இப்போ நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா 1000 ரூபாங்க, 500 ரூபாங்க. எந்த சாதினா இருறா, நீ பதிவு திருமணம் பண்ணால் 1000 ரூபா கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு பெரியார் திராவிட கழகத்தில் போய் உள்ளே கல்யாணம் பண்ண போனால் 5000 10,000 பிடிக்கிறான்.
நீ கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்குள்ள கல்யாணத்துக்கு போனால் இதே தான் கொள்ளடிக்கிறான். இது வந்து வெளிப்படையாக நடக்கக்கூடிய கொள்ளைங்க. இது வந்து அப்போ தெரியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு விஷயம் உயர்நீதிமன்றம் கலப்பட திருப்பம் நடக்கிறதுல உயர்நீதிமன்றம் நிறைய ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஈஓட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய விஓட்ட போய் லெட்டர் வாங்கணும். நீ வில்லேஜில் இருந்த எந்த வில்லேஜில் இருக்க பொண்ணாக இருந்தால் இந்த வில்லேஜில் இருக்க உங்கள் பேரண்ட் நோட்டீஸ் அனுப்பணும். இதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்து முறைப்படி எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணாலையும் சரி, அது வந்து யாராக இருந்தாலும் நீ கோயிலில் போய் கல்யாணம் பண்ணாக்கூடோ ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணாலையும் அந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மந்தப்பட்ட பொண்ணு எந்த கிராமத்தை சேர்ந்திருக்க, எந்த பகுதியை சேர்ந்திருக்க, ரேஷன் கார்டு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஓட்ட போய் ஆர்ஏ கிட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு தரணும். அது வாங்கிட்டு தரோம், பேரண்ட்ட கன்க்ளூஸ் லெட்டர் வாங்கி தரோம். இது எல்லாத்தையும் பண்ணி தான் பண்ணணுன்றாங்க. ஆனால் இன்னைக்கு அரசாங்கத்தில் வந்து நீ இந்த சாதினா கல்யாணம் பண்ண முடியலாம் கிடையாது. யார் ஒன்றாரு, எந்த சாதி ஒன்றாரு, நீ எனக்கு தேவையான ஆவணத்தை கொடுத்தா நான் பதிவு பண்ணி தரேன், 500 1000 ரூபாய்க்குள்ளே கொடுத்தா போதுன்றான். கோயிலில் கல்யாணம் பண்ணல அவ்வளோதான். ஆனால் அரசாங்க கோயிலில் ஆனால் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பெரியார் திராவிட கழகமும் இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டும் கலப்பு திருமணன்ற பேரில் கொள்ளை அடிக்கிறாங்க. அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறோம், உனக்கு பாதுகாப்பு தரோம், எங்ககிட்ட சிவப்பு நிறம் கொண்ட ஆட்கள் இருக்காங்க, பாதுகாவல் இருக்காங்க, கருப்பு சட்டப்பட்ட பாதுகாவல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஃபீஸ் வாங்கி இந்த மக்களை ஏமாத்துறீங்க. அப்பாவி இளைஞர்கள் தன்னோட அன்பு பகந்துன்னு காதலன்ற ஒரு பேரில் அவன் வந்து ஒரு உதவி கிடைக்குமான்னு ஓடி வரவனை அவனை கடிச்சு கொடிச்சு அவன் ரத்தத்தை உறிஞ்சிடுறீங்க. இது மட்டும் 2 கட்சி மட்டும் இல்லை, இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சி மாபெரும் இயக்கம் விடுதலை சிறுத்தைன்னு இருக்கும். விடுதலை இயக்கத்துக்கு அவங்க வந்து தேர்தல் ஆணையம் தடை செய்கிறதுக்கான அனைத்து ஆவணங்களும் இருக்குது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடியங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் மேலே எல்லாரும் மேலேயும் 25 வழக்குக்கு மேலேயும் குண்டர் சட்டத்தில் இருக்குது. ஆனால் அவங்களும் அதுதான் பண்ணுறாங்க. உயர்ச்ச நாடக திருமணத்துக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் வளங்களும் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதை கேட்டால் சாதி ரீதியான அச்சுறுத்தலும் மிரட்டலும் வருது. இது கேட்குறதுக்கு யாரும் இல்லை. இதெல்லாம் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மாநில அரசும் செய்யலை. அதுக்காக தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஆணவ மாதிரி வழக்கு ஆர்டர் உத்தரவு கொடுங்க, இது சட்டம் ஏற்றுங்கன்றாங்க. எந்த அரசும் செய்ய முடியாது. ஏன்னா சாதி ரீதியான ஓட்டு வேணும், சாதி ரீதியான கேண்டிடேட் வேணும், சாதி ரீதியாக பண்ணணும். அப்போ ஆணவ கொலைக்கு சட்டம் ஏற்றினா எந்த ஜாதிக்கார ஓட்டு போடுவோம்? அதனால் அரசு எல்லாமே அரசியல், திராவிட அரசியல். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கங்க.